வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் 2012 24 வரலையும் பொது தமிழில் பகுதி ஆவில் இலக்கியத்தில் 8th டாப்பிக்கில் லாஸ்ட் இது நம்ம பார்க்க போகிறோம். அழகிய சொக்கநாதர் அவரை சார்ந்த தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த அழகிய சொக்கநாதர் இந்த வீடியோ மட்டும் நம்ம பார்த்துட்டோம், அதாவது இந்த டாபிக் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா 8th இது கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் 9 and 10 ரெண்டு தான் இருக்குது, அதுவும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த இது அழகிய சொக்கநாதர் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5 கொஷின் தான் 2012 2024 வரலையும் இருந்திருக்கு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரீசன்ட் கொஷின் தான். மேபி இது வந்து நியூ சிலபஸில் இதை ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ அழகிய சொக்கநாதர் விடை தெரியவில்லை அப்படின்னா இது எல்லாமே நியூ கொஷின் தான். அதில் 5 இதில் 4 கொஷின் விடை தெரியவில்லை அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். விடை தெரியவில்லை விடை தெரியவில்லை விடை தெரியவில்லை விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேசிக் கிளாஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஷின் அந்த 5 கொஷின் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எதுக்கு சொல்ல வரனா, நியூ கொஷின் அப்படிங்கிறது 2023 24, அதாவது 2022 23 இந்த 2 இயரில் தான் நியூ கொஷின் தமிழ் பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ் வந்திருக்கு. மொத்தம் 7 கொஷின் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சின்ன டாபிக் தான், ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் வந்து வேணுங்கிறவங்க, அதாவது தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டாபிக் வைஸாக எல்லா டாப்பிக்கும் ஒரு டாபிக் விடாமல் தமிழுக்கும் சரி மேக்ஸுக்கும் சரி பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக பாருங்கள். அதில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கீழே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான், அதுவும் 50% அதுவும் டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு அது மினிமம் ப்ரைஸில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறவங்க அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தமிழுக்கு வந்து இலக்கணம் இலக்கியம் தமிழர்களின் தொண்டும், அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் தகுதி தேர்வு, அதில் இருக்கிறதையும் நம்ம டாபிக் வைஸாக தொகுத்து பிடிஎஃபாக உங்களுக்கு ப்ரொவைட் அது வந்துடும். அதையும் நம்ம ரெஃபர் பண்ணும்போது இலக்கணத்தில் ஃபுல் மார்க் நம்ம வாங்கிடலாம். அப்போ இலக்கியம் தமிழறிஞர்களும் தொண்டும் அது நம்ம ஸ்டாண்டர்டாக படிக்கும்போது 95+ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது புக்கை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணி திரும்ப அதை ரிவிஷன் பண்ணும்போது அந்த 95+ங்கிறது கண்டிப்பாக நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்துட்டு இந்த இதை பாஸ்ட்டாக முடிச்சிருவோம். ஸோ இப்போ அழகிய சொக்கநாதர் 8th டாப்பிக்கில் லாஸ்ட்டு இது. ஸோ இது எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸ்கூல் புக்கில் எங்கே சோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் 10th 11th அதாவது 11th 12th வரலையுமே எதுவுமே கொடுக்கல. 11th அட்வான்ஸ் தமிழில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேஜ் நம்பர் 15 ஜஸ்ட் ஒரு தனிப்பாடல்கள் அப்படிங்கிறத இதில் அழகிய சொக்கநாதர் வந்து ஒரு பாடல் மாரி கொடுத்துருப்பாங்க. அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அது என்னங்கிறது இதுலேயே நம்ம பார்த்துருவோம். அடுத்தது 6th ஓல்டு புக் டேர்ம் 3, அதில் வந்து பார்த்திங்கன்னா மரமும் பழைய குடையும் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பார். மரத்தையும் பழைய குடையும் வச்சு கம்பேர் பண்ணி பாடியிருப்பாங்க. அது ஒரு பாட்டு. 7th டேர்ம் 3 பேஜ் நம்பர் 14 இருக்கும். அது என்னென்னா திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனு 7th டேர்ம் 3 பேஜ் நம்பர் 14 இருக்கும். அதில் அழகிய சொக்கநாதரை பற்றி ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அதை ரீசெண்டாக அவங்க கேட்டிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கொஷினாகவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ புக்கு சோர்ஸு வந்து 6th ஓல்டு புக்கு டேர்ம் 3 மரமும் பழைய குடையும் அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் 11th நியூ புக்கில் அட்வான்ஸ் தமிழில் ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிக்கணும். 7th டேர்ம் 3 நியூ புக்கில் பேஜ் நம்பர் 14 ஜஸ்ட் ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. அதை தெளிவாக படிச்சுக்கணும். அதை அப்படியே கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ அழகிய சொக்கநாதர் இவரும் நம்ம காலமேக புலவர் 2 பேருமே பார்த்திங்கன்னா அந்த இரட்டர மொழிதல், அதுக்கு 100 பேர் ஸ்லேடை அதுக்கு 100 பேர் இரட்டர மொழிதல் எப்படிமா வச்சுக்கலாம். ஒரு சொல் இல்லை ஒரு தொடரோ இரு பொருள்பட பாடுறது தான் அந்த இரட்டர மொழிதல் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில். அப்படிங்கும்போது 2 பேருமே இந்த ஸ்லேடை அப்படின்னு சொல்லப்படுற இந்த இரட்டர மொழிதலில் ரொம்ப வல்லவர்கள் அப்படின்னு அதை குறிப்பிடுவாங்க. ஸோ அப்போ 2 பேருமே அந்த இரட்டர மொழிதல், ஒரு சொல் இல்லை தொடர் அதை வந்து இரு பொருள்பட அந்த பாடலாக ஏற்றுறதுல வல்லவங்க 2 பேருமே அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அழகிய சொக்கநாதர் அப்படிங்கிறது இவரும் அதே தான், அதாவது ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு நம்ம ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸ்லேடை பாடுவதில் காலமேக புலவரை போல வல்லவர் அப்படின்னு பழைய புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் பாருங்க 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருந்தாங்க. அதே அட்வான்ஸ் தமிழில் 18ஆம் நூற்றாண்டு பிற்பாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இயர்லாம் என்ன நூற்றாண்டு அப்படிங்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க. 19ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். நியூ புக்கில் 18க்கு பிற்பாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள்,
திருநெல்வேலி மாவட்டம், இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. டிஎன்பிசின்னு பக்கத்தில் போட்டுருக்கோம். இவர் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா என்னது அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். என்னது தச்சநல்லூர் அப்படிங்கிறது தான். தச்சநல்லூர் அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தின் பக்கத்தில் தச்சநல்லூர் அப்படிங்கிற ஊரில் தான் இவர் பிறந்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்கள், சிலேடை பாடுவதில் வல்லவர். ஆமாம், ஒரு சொல்ல இல்லை ஒரு சொல்லோ ஒரு தொடரோ அது இரு பொருள்பட எழுதுறதில் அந்த பாடல் வரியை க்ரியேட் பண்ணுறதுல வல்லவர்கள் தான் யார்? அழகிய சொக்கநாத புலவர், அதுக்கப்புறம் காளமேக புலவர். இந்த அழகிய சொக்கநாத புலவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்னு ஒன்று இருக்கார். சரிங்களா? பலப்பட்டடை சொக்கநாத புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர்கில்லை விடு தூது அப்படிங்கிற ஒரு நூலை ஏற்றிருப்பார். இப்போ நம்ம தமிழ் தூது அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியம் ஒன்று. அதில் தமிழ் விடு தூது அப்படிங்கிறது அதோட ஆசிரியர் நமக்கு தெரியாது. அது தமிழை தூதாக விட்டுருப்பாங்க. அது தமிழ் விடு தூது. அழகர்கில்லை விடு தூது, அழகர்கில்லை விடு தூதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிய தூதாக விட்டுருப்பார். யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இப்போ கிளிய தூதாக அனுப்புகிற மாரி அந்த பாடலை ஏற்றிருப்பாங்க பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அப்போ அழகிய சொக்கநாதர் அப்படிங்கிறவர் வேறு, பலப்பட்டடை சொக்கநாதர் புலவர் அப்படிங்கிறது வேறு. ஸோ இப்போ அழகிய சொக்கநாத புலவர் அப்படிங்கிறவர் சிலேடை பாடுவதில் வல்லவர், இல்லை இரட்டர மொழிதலில் வல்லவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்னு அதை வந்து ஒரு பொறுத்துகளையும் கேட்டிருப்பாங்க பழைய கொஸ்டின்லாம், அழகர்கில்லை விடு தூது அப்படின்ட்டு. ஸோ அதை எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இவரை வந்து ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தச்சனூரில் பிறந்திருக்காரு. இந்த அழகிய சொக்கநாதரை ஆதரித்தவர் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. முத்துசுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பழைய புக்கில் இருக்குது. சிலேடை பாடுதல் வல்லவர், இல்லை சிலேடை பாடுதல் காளமேக புலவரை போல வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பாருங்கள், சிலேடை அப்படிங்கிறத வேறு பெயர் வந்து இரட்டர மொழிதல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இரட்டர மொழிதல் அதுக்கு வேறு பெயர் வந்து சிலேடை அப்படின்னு சொல்லலாம். இது இரட்டர மொழிதல், இல்லை சிலேடை அணி எல்லாமே ஒன்று தான். அப்படிங்கிறது என்ன? இதுவும் நம்ம அந்த இரட்டர மொழிதல் அப்படிங்கிற டாபிக் காளமேக புலவர் பார்க்கும்போது லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்பட தருமாறு பாடுவது தான் அந்த இரட்டர மொழிதல். அதை எப்படி பிரிச்செழுதலாம்? மேபி இதை பிரிச்செழுதுகளை கேட்கலாம். பிரித்தெழுதுக அந்த இலக்கணத்தில் ஒரு டாபிக் இருக்குது, அதில் கேட்கலாம். இரட்டர மொழிதலை பிரித்தெழுதுக அப்படின்னா 2 + உர + மொழிதல். 2 பொருள்பட பாடுவது, அதான் உரை அப்படின்னா பொருள்பட, மொழிதல் அப்படின்னா பாடுவது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இது 2 + இரட்டர மொழிதல்னால் என்னது? 2 பொருள்பட பாடுவது. அதை பிரித்து எப்படி எழுதலாம்? 2 + உர + மொழிதல் அப்படின்னு எழுதலாம். இந்த அழகிய சொக்கநாத புலவர் வந்து பார்த்திங்கன்னா 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை பாடியிருக்காரு. தனிப்பாடல்கள் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? அதாவது ஒரு இலக்கியமோ அது எந்த வகை இலக்கியம் எந்த வகை சிற்றிலக்கியம் அப்படின்னு தெரியல அப்படின்னா அதை தூக்கி தனிப்பாடல்கள் திரட்டு அப்படின்னு சொல்லி அதில் போட்டுருவாங்க. அது நிறைய புலவர்களோட ஆசிரியர் பெயரும் அதில் இருக்கும். பட் ஆனால் அது இலக்கிய வகையா சிற்றிலக்கிய வகையா அப்படின்னு தெரியாது. அதனால் தனிப்பாடல்கள் இது தனியாக ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பாடல்களில் போட்டுருவாங்க. இப்போ தனிப்பாடல்கள்லேயே ஒரு 25க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை பாடியுள்ளார் அழகிய சொக்கநாத புலவர். இது முக்கியமாக இது கேட்டிருக்காங்க. இது புக்கில் கிடையாது, பட் ஆனால் அது கேட்டிருக்காங்க. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர். புக்கில் சப்போஸ் நீங்கள் எங்கேயா பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அவுட் ஆஃப் புக்கு இது. இந்த தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கெலாம் இருக்குது. மூவா எழுதியிருப்பார், அப்புறம் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதியிருக்காரு, என்னென்ன 2-3 பேர்லாம் இருக்காங்க, மேபி தேவிரா. ஸோ இந்தமாரி அவுட் சைட் புக்கில் இருந்து ரெஃபர் பண்ணியும் ஒரு 2-3 கொஸ்டின் வரும். பட் ஆனால் அதை கெஸ் பண்ணி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம போட முடியும். ஸோ அந்தமாரி வந்தது அந்த சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரீசன்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர். அது கொஸ்டின் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். அடுத்தது மரமும் பழைய குடையும் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதுவும் இவர் தான். இது வந்து அப்படியே 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அந்த பாடல் வழியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர். இது பழைய கொஷின், அது ஓல்டு கொஷின். அதுலேருந்து அதாவது இவரோட நூல்கள் இருக்குது. என்ன நூல்கள்? காந்தியம்மை பிள்ளைத்தமிழ், காந்திமதி அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காந்திமதி பிள்ளைத்தமிழ் அதை பேஸ் பண்ணி இந்த அந்த அந்த ஒரு பாட்டுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த காந்திமதி வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை வந்து பரிசாக பெற்றிருக்கார். ஸோ அப்போ அந்த பாட்டு ஏற்றுறதுனால அந்த பாடலுக்காக இவர் வந்து அந்த வைரத்தில் செஞ்ச அந்த கடுக்கனை வந்து பரிசாக வாங்கியிருக்காரு இந்த புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மெயினாக இதான் பார்த்துக்கணும். இது வந்து இது டிஎன்பிசி கொஷினு. ஜஸ்ட் இது திரும்ப கேட்டாங்கன்னா, ஏன்னா ப்ரீவியஸ் இருக்க கொஷினில் அப்படியே ஏதாவது 1-2 அப்படியே தூக்கி வைக்கலாம். அது பழைய புக்கில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அப்படியே தூக்கி வைக்கலாம். புதுசாக ஏதாவது 1-2 100க்கு 97-98 கொஷின் புக்கில் தான் வரப்போகுது.
அந்த 97 கொஷனில் கண்டிப்பாக ஒரு 40-50 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் புது புக்கு தெளிவாக படிக்கணும், சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும், இலக்கணத்தை ஸ்ட்ராங்காக படிக்கணும். ஒரு 2-3 கொஷின் வெளிலேருந்து வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒரு 2-3 கொஷின் வெளிலேருந்து தான் கேட்குறாங்க. அது கெஸ்ஸிங்கில் போடலாம். இல்லை அப்படின்னா அதான் அதை புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம கதையோட அது என்ன கான்செப்ட் சொல்லுது அப்படின்னு புரிஞ்சு படிக்கும்போது அதை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கெலாம் இன்னும் டைம் எடுத்து அந்த இலக்கிய வரலாறு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிற அந்த புக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா டைம் இருக்கும். பட் அதுக்கெலாம் டைம் நமக்கு கிடையாது. சார் பாருங்கள், நூல்கள் அழகிய சொக்கநாத புலவர் வந்து அதோட நூல்கள் வந்து பார்த்திங்க, அவரோட நூல்கள் மரமும் பழைய குடையும் அப்படிங்கிறது. அப்புறம் 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை ஏற்றிருக்காரு. தனிப்பாடலில் சிலேடை பாடலும் இடம்பெற்றுள்ள அந்த தனிப்பாடலில் அந்த 25 பாடலில் சிலேடை பாடலும் ஒன்று இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த 6th புக்கு கீழே இருக்கும். காந்தியம்மை பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒரு பாடல், அதை ஒரு நூலை ஏற்றிருக்காங்க. காந்திமதி அந்தாதி அப்படின்னு ஒரு நூலை ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ பழைய புக்கில் இருக்காது, கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. அதனால் நான் அதை ரெஃபர் பண்ணிப்பேன். அடுத்தது இந்த சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடியவர். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் அப்படிங்கிற ரெண்டையும், அதாவது சிவனையும் வாழைப்பழத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு இரட்டர மொழிதல், அதாவது 2 பொருள் பட வர அந்த பாடலை கம்பேர் பண்ணியிருக்காரு. சிவனை பற்றி அந்த பாடலில் புரிஞ்சிக்கலாம், வாழைப்பழத்தை பற்றி அந்த பாடலில் பொருள் இருக்கும். ஒரு பாடல் தான், அந்த ஒரு பாடலில் சிவனை பற்றியும் வாழைப்பழத்தை பற்றியும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். அதே ஒரு பாடல் தான் மரமையும் பழைய குடையும் கம்பேர் பண்ணி ஒன்று சொல்லியிருப்பார். அதான் சிலேடை. பாருங்கள், அந்த 7th நான் கவர் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, 7th term 3 பேஜ் நம்பர் 14ல் இந்த வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மை உனக்கு கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இது என்னன்னா, இந்த திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிற ஒரு லெசன் 7th term 3 நியூ புக்கில் இருக்கும். அது திருநெல்வேலியிலேருந்து பக்கத்தில் இங்கே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போனால் அங்கே கோயில் இருக்குது, இங்கே தான் பாரதியார் பக்கத்தில் பிறந்தார் வாழ்ந்தாங்க, ஆழ்வாள் திருநகரி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது அங்கே கடிகமுத்து புலவர், முத்தொள்ளாயிரம், இதை பேஸ் பண்ணி நிறையா அந்த இலக்கியம் இதெல்லாம் வந்து திருநெல்வேலி சார்ந்த அந்த சுற்றிக்கு இருக்கிற வட்டாரத்தில் எல்லாமே அந்த புகழ் பெற்றது அப்படின்ற மாரி அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் தான் திருநெல்வேலியிலிருந்து சங்கரன் கோயில் 12 மைல் பெரிய சிவத்தலம், அதாவது பெரிய சிவத்தலம் அம்மாள் கோமதி தாய் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல், அதை பாடிய திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். ஏன்னா இவர் திருநெல்வேலிக்கார் தானே, தச்சநல்லூர் அப்படிங்கிற இவர் ஊர், பிறந்த ஊர். அது எங்கே இருக்குது? திருநெல்வேலி மாவட்டம். இப்போ அந்த திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னா அப்போ இது இந்த திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிறதுல வந்து அதில் ஒரு பாடல் வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே தூக்கி கொஸ்டினாக வச்சுருக்காங்க. ஏன்னா அது திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த 2 வரியை அப்படியே தூக்கி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அந்த வரியை வந்து பாடினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அழகிய சொக்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஆன்சர். இப்போ வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்னென்னா, அந்த கடவுளையும் தமிழையும், அதை பாருங்கள், பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து பக்தியோட தமிழ் பண்பும் அதில் நல்லா கலந்துருக்கு அப்படின்றத அழகிய சொக்கநாதர் வந்து 2ஐயும் டபுள் மீனிங்கில், அதாவது 2 பொருள் கூட பாடியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் இது பழைய புக்கு, என்னது, மரமும் பழைய குடையும், அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு புது கொஸ்டினில் விடை தெரியவில்லை அப்படின்னு புது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 6th ஓல்டு புக்கில் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கணும். பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கும் தாங்காது மிஞ்சு அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் வேட்டத்து அருள் முத்துசுவாமி துரை ராசேந்திரா கேள். இதை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை தனித்தனியாக அப்படியே அந்த சீரை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே பாருங்கள், முத்துசுவாமி, இது ஒரு இது முத்துசுவாமி துரை ராசேந்திரா கேள், அவ்வளோதான். இப்போ பாடல் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த அணி இதெல்லாம் பேஸ் பண்ணி, யாப்பு இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த இலக்கிய பாடல்கள் வந்து அது முடியதை வந்து அடுத்த இதில் வந்து சேர்த்து எழுதியிருப்பாங்க. அப்போ முத்து துரை ராசேந்திரா கேள் அப்படின்னு சொல்லிட்டு அது முடியும். கோட்டு மரம் பீற்றல் குடை, கோட்டு மரம் அப்படின்னா கிளையாக இருக்கிற மரம், பீற்றல் குடை அப்படின்னா பிஞ்சு போன குடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, இந்த பொருளை பார்த்துட்டு பார்ப்போம். கிளைகளை உடைய மரம் இளங்காய்களை உடையதாக இருக்கும், மிக்க மழை பெய்தால், ஏன்னா இந்த பாடல் வரியை தூக்கி அப்படியே திரும்ப கேட்கலாம். அடுத்த கடைசி ஆசிரியரை கேட்டாங்க, நூலாசிரியர் கேட்டாங்க, பாடல் வரியில் 2 வரியை தூக்கி அப்படியே வச்சு கேட்கலாம். பெய்தால் தாங்காது விழும், அதனுள் அமைந்த இடைவெளி வழியாக வெயில் வரும்,
பழைய குடையானது கிழிந்திருக்கும், பெருமழையை தாங்காது, துளைகளில் வழியாக வெயில் உள்ளே வரும். எனவே இத்தகைய காரணங்களால் பீற்றல் குடை மரத்துக்கு ஒப்பானது. பீற்றல் குடையும் மரத்தையும் அது ஊமைப்படுத்தி பாடியிருக்கார், ரெண்டும் கம்பேர் பண்ணி பாடியிருக்கார். அது பிஞ்சு கிடக்கும், பெருமழைக்கும் தாங்காது. அப்போ என்னது, ஒரு கிழக்கிலையாக இருக்கிற மரத்தில் வெயிலும் வந்து ஈஸியாக உள்ளே வந்துடும். அந்த கிழக்கிலையாக இருக்கிற அந்த சந்தில் மழை பெஞ்சாலும் அதுக்கு அடியில் நம்ம யாராவது தஞ்சனும் போனாலும் ஈஸியாக நனைஞ்சிருவாங்க. அதேமாரி வெயில் அடித்தாலும் அந்த கிழக்கிலையாக இருக்கிற அந்த சந்து வழியாக வெயில் அடிக்கும். அப்போ அடியில் நின்னாலும் வேஸ்ட்டு. அதுமாரி ஒரு பிஞ்சு போன குடை இருக்குது, ஓட்டையாக இருக்கும். அந்த பிஞ்சு போன குடையில் நம்ம மழை பெய்யும் போதும் சரி, அது இப்படி வெளியில் இப்படி காமிச்சிட்டு போகும்போது ஈஸியாக அந்த பிஞ்சு போன குடையில் ஓட்டை இருக்குது அப்படின்னா அது ஓட்டையாக உள்ளே வந்து நிலையும். அப்போ அதால் ஒரு பயனும் கிடையாது. உள்ளே வந்து நம்ம குடையை வச்சுட்டு நின்னாலும் என்ன சொல்கிறது, குடை நம்ம மேலே பிடிச்சி நின்றுனாலும் மழை பெஞ்சு நம்ம நிலஞ்சிட தான் போகிறோம். ஸோ அப்போ அந்த கிளையாக இருக்கிற மரத்தையும் ஓட்டையாக இருக்கிற அந்த குடையையும் கம்பேர் பண்ணி பாடியிருக்காங்க. அதுதான் அழகிய சொக்கநாத புலவர். அது பாருங்கள், பழைய குடையானது கிழிந்திருக்கும், பெருமழையை தாங்காது, துளைகள் வழியாக வெயில் உள்ளே செல்லும். எனவே இத்தகைய காரணங்களால் பீற்றல் குடை மரத்துக்கு ஒப்பானது. ரெண்டுமே இது கிளையாக மரம் இருக்குது, இது ஓட்டையாக குடை இருக்குது. இதில் ஈஸியாக மழை பெஞ்சாலும் உள்ளே வரும், இதுலேயும் ஈஸியாக மழை பெஞ்சாலும் உள்ளே வரும். இதில் ஈஸியாக அந்த கிளையில் வெளிச்சம், அதாவது சூரிய வெளிச்சம் வந்து கீழே இருக்கிற தஞ்சனம் போகிற பெய் நிற்கிறவங்களுக்கு அவங்க மேலே படும். இதுலேயும் அந்த ஓட்டையாக இருக்கிறதுனால வெயில் வந்துச்சுன்னா அது வழியாக உள்ளே போயிட்டு குடைக்கு உள்ளே இருக்கிறவங்க மேலே படும். அது ரெண்டும், அதனால் இந்த பீற்றல் குடையும் மரமும் ரெண்டும் சேமு அப்படின்ற மாரி சொல்லி முடிக்கிறாங்க இந்த பாடல் வரியில். இப்போ அந்த பொருளை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிஞ்சு கிடக்கும், பிஞ்சுனா பிஞ்சு காயெலாம் அந்த மரத்தில் இருக்கும். பெருமழைக்கும் தாங்காது, பெரிய மலைக்கெலாம் தாங்காது. மிஞ்ச அதனுள் வெயில் உலகும், அந்த கிழக்கிலையாக இருக்கிற சந்தில் வந்து வெயில் வந்து உள்ளே வந்துடுறோம். தஞ்சம் என்றோர் வேட்டத்து அருள் முத்துசுவாமி துரை ராசேந்திரா கேள், கோட்டு மரம் பீற்றல் குடை. அது ரெண்டும் வந்து ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பார். கீழே தான் அது வந்து இந்த இரட்டர மொழிதல் அப்படின்னா அது ஆறுனா என்ன, அது ஆறுனா ஓடுகிற நீர் குறிக்குது, ஆறுங்கிற எண்ணெய் குறிக்குது, செல்லும் வழி அதுவும் ஆறு அப்படின்றதான் சொல்லுவாங்க. இது அது 6th புக். அது தனிப்பாடல்களில் பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த இந்த தனிப்பாடலில் சொல் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகிய சொக்கநாதர் எழுதியிருப்பார். இது ஒன்றும் கிடையாது, புதையல் அப்படிங்கிற ஒரு வரியை வச்சு விளையாட்டுருப்பார். அது எப்படி விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த புதையல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பூவை கேன்சல் பண்ணால் என்ன, அல்ல கேன்சல் பண்ணால் என்ன, தையை கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. அதுக்கு மேலே கிடையாது. இதுதான் அந்த ஜஸ்ட் ஒரே ஒரு பேஜ் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த தனிப்பாடலில் சொல் விளையாட்டு அப்படின்னா புதையல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதில் புதை அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அல் அப்படின்னு இருக்கும். அல்னா அது இருள் அப்படின்னு அர்த்தம். அதேமாரி அந்த புதையலில் பூ மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா தையல் அப்படின்னு இருக்கும். தையல்னா அது தையல் அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். அதேமாரி புதையல் அப்படிங்கிறதுல அல் அப்படிங்கிறத மட்டும் எடுத்தோம் அப்படின்னா புதை அப்படிங்கிறது, புதைனா ஏதாவது ஒரு புதைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டுறோம். அதை புதை அப்படின்னா என்னது, கட்டளை இட்டுறோம். அப்போ ஒரு கட்டளை வார்த்தையாக அதை நம்ம பொருள்படுது. அதே அந்த புதையலில் தை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா புதையல், இது புயல் அப்படின்னு வந்துடும். புயல்லாம் என்ன, மேகம், இந்த வீசுகிற புயல். அதே அந்த புயலில் தை அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா புல் அப்படின்னு வரும். புல் அப்படின்னா கீழே இருக்கிற நம்ம அந்த கிராஸ், அதாவது விலங்கு இதெல்லாம் வந்து சாப்பிட்ற அந்த புல், விலங்குகள் உண்ணும் புல் அப்படின்னு சொல்கிறோம். அதே அந்த புதையலில் பூ அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா தை அப்படின்னு மட்டும் இருக்கும். இப்போ தைனா என்னது, மாதம், தை மாதம், திங்கள் அப்படின்னு மாதத்தை திங்கள்னு சொல்லலாம். இப்போ தை மாதத்தை குறிக்குது. அப்போ புதையல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எப்படிலாம் விளையாண்டுருக்காரு பாருங்கள் அழகிய சொக்கநாத புலவர். ஸோ அதான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் சிலேடை பாடுவதில் வல்லவர், இரட்டர மொழிதல், அதாவது காலமேக புலவரை போலவே சிலேடை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை புதையல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அதில் இதை கேன்சல் பண்ணால் இது வருது, இதை கேன்சல் பண்ணால் இது வருதுன்னு இத்தனை அதுலேருந்து இத்தனை பொருள், அதாவது சொல்ல உருவாக்கி அதோட பொருளையும் சொல்லிட்டுருக்காங்க இந்த 12th புக்கில். அதுதான் அங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் வழியெலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு அவர் எப்படி இந்த இரட்டர மொழிதலை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும். இருட்டே ஆகும்னா என்னது, முற்பாதி. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது சொல்லியிருப்பாங்க. முற்பாதி அப்படின்னா புதை அப்படிங்கிறது முற்பாதி. அது போயிடுச்சு அப்படின்னா அல் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். அல்னா அது இருள். அப்போ முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும் அப்படிங்கிறது அது பாடலில் சொல்லியிருப்பார். அதை நம்ம தான் புரிஞ்சு இங்கே எழுதணும். அது பக்கத்தில் விளக்கத்தை சொல்லியிருப்பார். முன்னெழுத்து இல்லாவிட்டால்
பெண்ணேயாகும். பெண்ணா தையல் அப்படின்னு சொல்லிட்டு, பூ அப்படிங்கிற போயிடுச்சுன்னா தையல் அப்படிங்கிற மீனிங் கிடைக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதான் நாங்கள் பாடலே சொல்லியாச்சு. ஸோ அப்போ இந்த கான்செப்டை வச்சுட்டாவே சப்போஸ் அந்த பாடலை கேட்டாலும் ஓகே இது அழகிய சொக்கநாத புலவர் தான் என்னது எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மேபி இந்த பாடல் வரியை தூக்கி ஏதாவது வச்சாலும் இதான் அந்த பாடல் வரியில் உள்ள கான்செப்டை இதை தெரிஞ்சுட்டு அது போதும் அடுத்தடுத்த ஃபியூச்சர் கொஷனில். ஸோ இப்போ நம்ம கொஷின் பார்த்துருவோம் 5 கொஷின்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதிதா ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லிட்டு, கோமதிதா ஈஸ்வரியே அப்படின்னு வந்துட்டாவே அழகிய சொக்கநாதர் அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடணும். இதுதான் நம்ம பார்த்தோம் 7th நான் சொல்லியிருக்கிறேன், திருநெல்வேலி சீமையும் கவிகளும், அந்த இதில் நம்ம ப்ரூஃபோட நம்ம காமிச்சோம். ஸோ அதில் கேட்ட கொஷின் தான் இந்த அழகிய சொக்கநாதர். ஸோ அதான் இது 7th Term 3 நியூ புக்கு வாடா என அழைத்து அப்படிங்கிறது அப்படியே தூக்கி கட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் என்னென்னு கேட்குறாங்க. என்னது தச்சநல்லூர். பழைய புக்கு ஓல்டு புக்கில் இருக்குது 6th திருநெல்வேலி மாவட்டத்தில் பக்கத்தில் தச்சநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்கள் மரமும் பழைய குடையும் அப்படின்னு சொல்லிட்டு 6th ஓல்டு புக்கு பழசு. இதில் என்னது அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர். இதை தான் புது கொஷனில் கேட்டிருக்காங்க பழைய புக்கில் இருந்து. ஏன் பழைய புக்கிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா புது புக்கில் அழகிய சொக்கநாதர் பற்றி 6 to 12 நார்மல் புக்கில் இல்லை, அட்வான்ஸ் தமிழில் கொடுத்துருக்காங்க. அது அந்தளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து பாருங்கள் மரமும் பழைய குடையும் ஆசிரியர். இதுவும் 6th அந்த டைட்டில் தான், மரம் பழைய குடையும் அப்படிங்கிற அந்த பாடல் வரியோட டைட்டில். அதுதான் அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க, அழகிய சொக்கநாத புலவர். ஸோ இதில் பாருங்கள் மரமும் பழைய குடையும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷினு, சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் யாருன்னு கேட்குறாங்க, அழகிய சொக்கநாத பிள்ளை. இதுதான் அவுட் ஆஃப் புக்கு. சப்போஸ் புக்கில் ஏதாவது நீங்கள் பழைய புக்கு புது புக்கில் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் மேபி எனக்கு கிடைக்கல, இல்லை நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா கீழே டைப் பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இல்லை வேறு எந்த புக்கில் பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்றவர். ஸோ அழகிய சொக்கநாதர் வந்து காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை வந்து பரிசாக பெற்றிருக்காரு. இது பழைய கொஷினு, ரொம்ப பழைய கொஷின் அது. ஸோ மற்றதெல்லாமே விடை திரைவில்லை அப்படின்னு சொல்லிட்டு புது கொஷின் 2022-23 கேட்ட கொஷின். ஸோ தெளிவாக பார்த்துங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் 9th சாப்டரில் சித்தர்கள் நாட்டுப்புற பாடல்கள் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஷின் PDF 2012 2024 வரையும் இப்போ இது அழகிய சொக்கநாதர்னா அந்த PDF உங்களுக்கு வந்துடும். அதேமாரி பாரதியார்னா அதில் ஒரு 45 கொஷின் கேட்டிருப்பாங்க, பாரதிதாசன்னா ஒரு 65 கொஷின் பக்கம் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்தமாரி டாபிக் வைஸாக இந்த 2012 2024 வரையும் தொகுத்த அது யூனிட் 8லும் அதில் ஆட் ஆகிருக்கும். 2012 2024 வரையும் அதுலேயும் நம்ம அது ஃபுல்லாகவே டாபிக் வைஸாக போட்டிருப்போம். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நம்ம இலக்கணத்துக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ப்ளஸ் மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷினு ப்ளஸ் ஆன்சர் தனியாக அது வீடியோவும் நம்ம யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த தமிழுக்குள்ள வீடியோவும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருங்க. அப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஜஸ்ட் ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு கொஷின் அப்படியே ஒரு ரிவிஷனுக்கு விட்டிங்க அப்படின்னா அடுத்த Group 4 இருக்கட்டும், Group 2 நான் இன்டர்வியூவாக இருக்கட்டும், அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.